எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம லோ ரன் கொடுத்துறாங்க. ஒரு 200 தான் சேஸ் பண்ண சென்னையில். லாஸ்ட் டைம் கொல்கட்டா கூட அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால நல்ல ஒரு இது இல்லை. எப்போ ஒரு 200-250 இருந்ததுன்னா சேஸ் பண்ணுறது. லாஸ்ட் டைம் டோனி இறங்குவார்னு பார்த்தோம், இறங்கல. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்ட். அவர் ஃபோட்டோ காமிக்கிறாங்க, ஃபோட்டோ காமிச்சா அவ்வளோ சவுண்ட் இருக்குது. அப்படியே ஒரு எத்தனை 120-130 dBsல சவுண்ட் வருது. பட் இன்னொரு அதிக ஸ்கோர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு தான் சூப்பரா இருந்துச்சுண்ணா. மேட்ச் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. RCB ஜெயிச்சிருவாங்க. சூப்பரா சூப்பரா ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. பவுலிங்ல எல்லாரும் நல்லா போட்டாங்க. சமர்ஜித் சூப்பரா 3 விக்கெட் ஆல் எடுத்தாரு. துஷார் தேஷ்பாண்டே ஒரு கேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு தோனி வரதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. மிச்சல் சாண்டனர் கூட ஆட வச்சிருக்கலாம். இன்னைக்கு டேரல் மிச்சல் நல்லா தான் பண்ணாரு. தீக்ஷனா ஒரு கேட்ச் ஹிட்டர் தான் கொஞ்சம் வட்டமா இருந்துச்சு. இவர் சாண்டன் வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அவர் 4-5 மேட்சா அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. ஒரு சான்ஸா கிடைச்சதாரு. பவுலிங் மட்டும் தான் போட்டாரு. மோயின் அலிக்கு ஓவர் கொடுக்கல. சூப்பரா இருந்துச்சு மேட்ச். அடுத்த மேட்ச் RCB கூட கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஸ்லோ மேட்ச். ஆனா பவுலிங் சூப்பரா போட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயே நிறைய RR வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அபிஷேக் நீங்களே பேசுங்க. தோனி வர மேட்ச் ஜெயிச்சாலும் தோனி வர்றது ஒரு ஏமாற்றம் தான். ஆனா RCB கிட்ட ஜெயிச்சிரும் கன்ஃபார்ம். தோனி அடுத்த மேட்ச் வருவாரு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் வருவாரு. 6 அடிப்பாரு. முக்கியமா மேட்ச் ஜெயிச்சிருவோம். நிறைய பிடிக்கும். ஒரே இடத்துல இருந்துங்க. டபுள் செட் இது போட்டாங்க. டிராபிக் ஆகும் சார். செமையா இருந்துச்சு. அதெல்லாம் எல்லா பாலுக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிரவுண்டு. டோனி வராதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா கீப்பிங்ல டோனி செமையா பண்ணிட்டாரு. அப்புறம் பேட்டிங்கும் CSK செமையா 6-4. தூபேவும் தான் செமையா அடிச்சாரு. அப்புறம் வந்து ரஹானே அதெல்லாம் செமையா அடிச்சாங்க. ரவீந்திராவும் சூப்பரா அடிச்சாரு. அப்புறம் வந்து பவுலிங் CSK பவுலிங்கும் சூப்பரா போட்டாங்க. அப்புறம் தோனி தான் வரல. கடைசி அவுட் ஆவாங்கன்னு நினைச்சோம் யாராச்சும். அது யாருமே அவுட் ஆகல. அப்புறம் வந்து ருத்துராஜ் கடைசி வரையும் இருந்து அடிச்சு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ராஜஸ்தான் அடிக்கவே இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சஞ்சு சாம்சங்கும் கொஞ்சம் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஜாஸ் பட்லரும் கொஞ்சம் சீக்கிரமே ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ராஜஸ்தானோட பேட்டிங் வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு. CSK சூப்பராக அடித்தாங்க. புரியலங்க. RCBயோட மேட்ச். ஆனா அது தெரில. RCB கண்டினியூஸா விக்டரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்க முடியுமான்னு தெரில. CSK எனக்கு தெரிஞ்சு தோத்துருன்னு நினைக்கிறேன். ஆனா இது இந்த குட்டி டார்கெட்டை இவ்வளவு கொஞ்சம் கிட்ட வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப அது RCB எல்லாம் செமையா அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த RCB மேட்ச் பார்த்தேன். நான் செமையா அடிச்சாங்க. விராட் கோலி, வில் ஜாக்ஸ். அதை வச்சு வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ். நாங்கள் ஒரு 3 o'clock உள்ளார வந்தோம். இப்போ தான் வெளியாகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 hours. கேம் எப்படி இருக்குது? கேம் வந்துட்டு இது வந்து மஸ்ட் வின் மேட்ச் CSKக்கு. அதனால சிறப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. பட் ஆனால் எப்படி போனாலும் ருத்ராஜ் வந்து அவரோட கேப்டன்சியை சூப்பராக செஞ்சார். எவ்ரி பால் சிங்கிள் தட்டினாரு. எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சு அவர் இவ்வளோ நாளாக தலை டோனி வந்துட்டு நம்மளுக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு. தலை டோனிக்கு ருத்ராஜ் கைவாட்
அடிச்சு கொடுக்கணும். அதான் தமிழ்நாட்டு மக்களோட பிரேயர். சமர்ஜித் சிங் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. ஓகே, அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்கிறதுக்கான ரீசன் என்னவா பாக்குறீங்க? இல்ல அவர் குட் கம்பேக் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு அந்த இவர் நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆப்போசிட்டா. அதனால அவர் கொஞ்சம் பிளே ஆஃப்லாம் போகும்போது அவர் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டா இருப்பார். தோனியோட கடைசி கேம்னு சொல்லப்படுது. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் தலைவா இத்தனை வருஷமா நம்மள பெருமைப்படுத்தினாரு. அவரை பெருமைப்படுத்துற வகையில ஃபேர்வெல் வந்து சூப்பரா கொடுக்கணும். அதான் தமிழ்நாட்டு மக்களோட ஆசை, சிஎம்மோட ஆசை. அவ்வளவுதான். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு? கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையா இருந்துச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சென்னை வின் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. நீங்க என்ன ஸ்பெஷலா எதிர்பார்த்து போனீங்க? தோனி பேட்டிங் பார்க்கணும்னு, ஆனா கிடைக்கல. சோ தோனி இது கடைசி கேம்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தோனியோட கடைசி தோனிக்கு தான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. இதோட ரிட்டையர் ஆவறாங்க. அது நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா அடுத்த வாட்டி வரணும். தோனி கண்டிப்பா வரணும். தோனிக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க. நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தோனிக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஆமா, கரெக்ட். அவர் ஒரு பால் ஆடினா போதுங்க, அவ்வளவு கோடி மக்கள் வந்து நிற்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தது. ஆக்சுவலா இது மதர்ஸ் டே கிஃப்டா என் பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கூட்டிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் தோனியோட பயங்கரமான ஃபேனு. நான் ஒரு தடவையாச்சும் அவரை நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். பட் மதர்ஸ் டே அன்னைக்கு வந்ததுனால எனக்கு என் பசங்க இது பண்ணிட்டாங்க. நீங்க பேசுங்க. நீங்க யாரோட ஃபேனு? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? சூப்பரா இருந்தது. நீ யாரோட ஃபேனு? நான் வந்து தோனி. இருந்தது ஃபைனலா? ஜி நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவருக்குள்ளே அடித்து வின் பண்ணி என்ஆரை வந்து மேலே வரணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் அது நடக்கலை. கேக்வாடு வந்து ரொம்ப ஸ்லோவாக விளையாடினாரு. பட் வந்து இது பவுலிங் வந்து ஸ்லோவாக இருந்துச்சா கேக்வாடு விளையாடினாரான்னு தெரியல. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 12 ஓவர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மாதிரி அடிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் நடக்கல. பட் வின் பண்ணது சந்தோஷம் தான். நீங்க மும்பை ஃபேனா இருக்கீங்க, சென்னை மேட்ச் வந்திருக்கீங்க. மும்பை ஃபேனா இருந்தாலும் நான் தோனி ஃபேன். கண்டிப்பா. எப்படி இருந்தது இன்னைக்கு கேம்? நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி ஒரு பால் தோனி ஆடி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. ஸ்லோ கேமா போச்சு. கிட்டத்தட்ட ஸ்லோ விக்கெட் தான் சேப்பாக்கு எப்பவுமே தெரியும். இன்னைக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்தது இந்த கேம்? ஆக்சுவலி வந்து வருத்தம் தான் சார், தோனி வரல. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் சார். வர ஏதோ வந்து ஜெயிச்சிட்டாங்க, சந்தோஷம். ஆன்ஃபீல்ட்ல தோனியை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட லாஸ்ட் கேம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் வேணாம், அவர் அடுத்த சீசன் ஆடணும். அதான் எல்லா மக்களும் ஆசை. இன்னைக்கு முழுக்க கேம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும் பிளே ஆஃப் சென்னை? எல்லாரும் பவுலர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் அங்கங்க கேட்ச் விட்டாங்க, பேட்டிங் நல்லா பண்ணாங்க. குட் கேம். தேங்க்ஸ். It didn't happen actually. We wanted it to happen. No. That's the only sadness today. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல கிரவுண்ட்ல மேட்ச் பார்க்குறோம். ஒரே ஒரு சின்ன வருத்தம், தலையை பார்க்க முடியல. பட் we still won. CSK rocks. CSK rocks. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? இதுதான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி ஃபீலிங் நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. சத்தம்லாம் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. தோனி வருவாங்கன்னு பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோம். அது ஒண்ணுதான் வருது. இல்ல ஆக்சுவலா வந்து இந்தியாவிலேயே சென்னை பிச் வந்து ஒரு டிஃபரெண்ட், எல்லாருக்குமே அது தெரியும். பேட்டிங் ட்ராக்கும் இருக்காது, bowling ட்ராக்கும் இருக்காது, என்ன ஒன்றும் ஆயிடும். பட் இந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 பாயிண்ட் நம்ம எடுத்தாச்சு. மதில்மேல் பூனை பிளே ஆஃபுக்கு அத்த மேட்சும் நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிப்போம். நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கிட்ட ரன் ரேட் வந்து சூப்பரா இருக்குது. இந்த 14 பாயிண்ட் வந்து நிறைய டீம்லாம் குவாலிஃபை ஆயிருக்கு. இந்த 14 பாயிண்ட்ல தான் நம்ம 2010 குவாலிஃபை ஆகி நம்ம கப் எடுத்தோம். அதனால ஹோப்ஃபுல்லி இந்த ஹோம் மேட்ச் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நம்ம ஒரு மேட்ச் ஹோம்ல லூஸ் பண்ணிருக்கோம், பரவாயில்ல. ஆனா இந்த வெற்றியோட பெங்களூர் போறோம், கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம ஆர்சிபி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எமோஷனல் ஆக மாட்டேன். ஏன்னா தலை நம்ம கூட தான் இருக்காருன்னு. டே பை டே இந்த நாள் கம்மியா என்ன வர போகும்போது நம்ம கூட தான் சார் இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாரு. கிரிக்கெட்ல முன்னாலும் ஓய்வு பெறுவதை தவிர கிரிக்கெட் ரசிகர் மனசுல இருந்தா அதிகமா ஓய்வு ஒரு கிடையாது. தலை எங்க கூட எப்பவுமே தான், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கடவுளா இருப்பாரு. ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி எதிரான மேட்ச் விராட் கோலி எப்பவுமே பவர் பேக், நம்ம பாப்பாங்க. ஜெயிப்போம். சண்டை போடணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்போம். ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச். ஹேட் நைஸ் டைம். லோ ஸ்கோரிங் மேட்ச்ல நல்ல என்ஜாயபிளா இருந்தது. விசில் போடு. மேட்ச் தான் என்ஜாய் டிஃபெண்ட் பண்ணிரோம் ராஜஸ்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் சேப்பாக்ல ஸ்லோ பிட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு? மெதுவா ஆட ஆரம்பிச்சாங்க.
மெதுவாக அடிச்சாங்க, வின் பண்ணிட்டாங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச், நிறைய 6 இருந்துச்சோம். பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் a கேம், நைஸ் கேம். ருத்ராஜோட கேப்டன்சி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி தோனி தான் வந்து கேப்டன், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும்ல. இப்போ ருத்துராஜும் இஸ் மெயின்டைனிங் தட் கேப்டன்சி. ஆசம் மேட்ச். பெங்களூரோட மேட்ச் பெங்களூர் போகுது. சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ஈசாலா கப் இந்த கிடையாது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் தான் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும்ட்டு. ஸோ அதே மாதிரியே நடந்துருச்சு இன்னைக்கு. அது ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் தான், இருந்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கு, வின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. குயிக்கா கட் பண்ணி அனுப்புங்கப்பா, ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வருது பாரு. Yeah, it was an amazing match. We expected Dhoni to come and play, but we are happy that CSK is still in the game. கட் பண்ணுங்க. We are expecting to see Dhoni once again in the next match. அந்த வெஹிக்கிள் அலோ பண்ணுங்க. We saw him near the stand, so and he sent so many balls and also one of our friend got it out. Sir, left right மூவ் பண்ணுங்க சார். பா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுங்க, லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுங்கப்பா. கிராசிங் கிடையாது, லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுங்க. யாரும் சட்டை நிக்காதீங்க, மூவ் பண்ணுங்க. கிராசிங் இல்லப்பா, மூவ் பண்ணுங்க. No, we couldn't hear that. Sorry, what's the question? All the fans are waiting Dhoni retirement speech. No, we are not waiting for that. We are not waiting for the We are retirement. Thala fan. We don't want him to retire soon. We expected him not to tell the retirement speech, and we are happy that he didn't tell that. சார் மூவ் பண்ணுங்க சார், யாரும் நிக்காதீங்க. ஓபன் பண்ணுங்கம்மா, ஓபன் பண்ணுங்க. It was a very good match. I was waiting for Dhoni, but he didn't came. Yes, we were really waiting for Dhoni. Actually, everyone were waiting, but it's okay. Where are you from? I am from Chennai only. match. Match நல்லா இருந்துச்சு, தோனி வரலையா, பட் இட்ஸ் ஓகே. சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தோனியோட ரிட்டையர்மென்ட் ஸ்பீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? Actually, we don't want Dhoni to retire. It will be very much. We'll be glad that if he plays next season also. But we'll see. Oh, no problem. Semi-final பாத்தீங்களா? Playoff பாத்தீங்களா? Final பாத்தீங்களா? Yes. Okay, கண்டிப்பா ரெண்டு மேட்ச்லயே தோனி இறங்குவாங்க. Yes. Okay. சார் எப்படி இருந்துச்சு நீங்க? என்னப்பா நீ எல்லாம் மின்னமலமா இல்லையா? நீ நியூஸா? சரி, ஏற்கனவே எடுத்ததுதான். ஆமா, 23rd அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? 23rd ஏப்ரல் அன்னைக்கு எல்லை சீட்டு தோத்த போது நான் என்ன சொன்னேன் கேட்டியா? வரான்டா, வருவா, ஆறாறு அடிக்கிறான்னு சொன்னா பையன் அடிப்பான். இப்ப நாட்டுக்கு மோடி எப்படி தேவையோ கிரிக்கெட்டுக்கு தோனி தேவை, அது தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். தோனின்னா தோனி தான். அவன் பாருங்க, எதனால எல்லாரும் சொல்றாங்க இன்னும் தோனியை பெருசா ஏத்தி பேசுறீங்களேன்னு. காரணம் இருக்கு. அவன் என்ன பண்றான்? யாரையும் கோவிச்சுக்கிறது இல்ல, சண்டை போடுறது இல்ல, சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் முடிச்சு அவங்கிட்ட வர ஆட்கள் எல்லாம் டெலிவர் பண்ண வச்சு பெரிய ஆளாக்குறானா இல்லையா? எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க ஐபிஎல்ல சொல்லு? காசு பணத்துக்காக தான் அத்தனை பேரும் பண்றானுங்க. அன்னைக்கு பர்தா ஜெண்டால் என்ன பண்ணான்? லோன்னு கத்தினான். அது கிடையவே கிடையாது. வச்சாலா இல்லையா? கொண்டு வந்தாலா இல்லையா? அந்த சிம்ரஜி நேற்று என்ன பண்ணான்? அவ்வளவு ரன் விட்டான். இன்னைக்கு வந்து என்ன பண்ணான்? அவன் தான் மெயின் விக்கெட் டேக்கர். அதுதான் தோனின்னா தோனி தான். அவன் எப்படித்தான் தோனி ஹிஸ்டரியே மறக்க முடியாது. டெண்டுல்கர்லாம் இருந்தா அவனை மறந்தாச்சு. தோனியை மறக்கவே முடியாது. தோனி தான். அவனுக்கு என்னோட பிளஸிங் எப்பவுமே இருக்கு அவனுக்கு. அது அவனை காப்பாற்றும். ஏன்னா நான் நித்தியப்படி சிவ பூஜை பண்றோம், நிச்சயமா நடக்கும். அவன் பாரு கப்ப அடிக்கிறான் பாரு, ஃபைனல்ஸுக்கு வருவான், அப்ப பேசுவோம். ஓகேயா? ரைட்டோ. சூப்பரா இருந்தது சார். ஈவன் தோ நம்ம வந்து அவங்க வந்து லெஸ் ஸ்கோரிங்ல நல்லா நம்ம கண்டெயின் பண்ணிருக்கோம். நம்ம துஷார் தேஷ்பாண்டே அண்ட் அந்த சம்பிரீத் சிங் அவங்களோட போலிங் கண்டெக்ட் பண்ணி ஜட்டு நல்லா போலிங் போட்டாரு. அவங்களோட லோ ஸ்கோரிங் பண்ணதுனால நம்ம ஈஸியா இன்னைக்கு வின் பண்ணிட்டோம்.
கண்டெயின் இல்ல. இன்னைக்கு பிச்சு வந்து டஃப் இன்னைக்கு. அதுல இது விளையாண்டு கொண்டு வந்து ருத்துராஜ் கேப்டன்ங்கிறத பாத்துக்கோ. யாரோட கேப்டன் கொண்டு வந்திருக்கான்? தோனியோட ஆளு. அவன் என்ன அவன மாதிரி அவன் ஷைஃபலோ சிரிச்சு பேசாம இருப்பான், அதிகமா பேச மாட்டான். எப்படி குரூப் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. இன்னைக்கு எப்படி விளையாண்டான்? இன்னைக்கு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் எப்படி விளையாண்டான்? அதுதான் முக்கியம். இல்ல இப்ப இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் இல்லப்பா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. இன்னும் 2-3 இயர்ஸ் அவன் விளையாட முடியும். பட் ஒன் திங், கால் இதை வந்து ரொம்ப அக்ரிவேட் பண்ணிக்க கூடாது. அவனுக்கு குழந்தை குட்டிகள்லாம் சின்னது, இப்பதான் முன்னுக்கு வரணும். ஃபேமிலியும் கொஞ்சம் பாத்துக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த இதுக்கு வரணும். ஹி வில் பிளே 2-3 கேம்ஸ் விளையாட முடியும். இன்னும் விளையாடுவான். ஓகே, மேட்ச் மரண மாஸ். நம்ம பவுலிங் டைட்டான பவுலிங் போட்டுட்டு சூப்பர் ஜெயிச்சிட்டோம். 2 கிடைச்சிச்சு நமக்கு. எண்ட் ஆஃப் தி டே தோனி தலை தரிசனம் வந்து கடைசியா சமுரை லுக்ல வந்தாரு. வந்துட்டு சின்ன தலையும் கட்டி பிடிக்கும் போது ஃபேன்ஸி கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு மேட்ச். ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சார். ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஹாப்பியா, ஹார்ட் ஃபில்டா இருக்கு. எதிர்பார்த்தது தான், கண்டிப்பா ஜெயிப்போம்னு எதிர்பார்த்தது தான். பட் ஆனா லைக் இதே மாதிரி குவாலிஃபயருக்கு வர போறவங்க நம்பிக்கை எல்லா ஃபேன்ஸுக்கு மத்தியிலயும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த தலை தோனியை வந்து இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எல்லாருமே செம்மையா அப்படியே வீழ்த்தோம். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் ஆடுவாருங்கிற நம்பிக்கையில வந்து பார்ப்போம். அன்புடன் தேங்க்யூ. தோனி ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்களா? மேட்ச் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 2 ஆர் டை மேட்ச். சோ எப்படி இருந்துச்சு மேட்ச் பாத்துட்டு இருக்கப்ப? மேட்ச் வாஸ் வெரி அமேசிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் நாங்க தோனி வந்து விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அண்ட் we were waiting for a long time that at least something he would talk or something he would say. But that's okay. But we enjoyed. We loved it so much. ஓகே, தல தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கா? கொஞ்சம் இருந்துச்சு. But that's okay. We have won anyway. So I'm like really happy about it. அவரை பார்த்தா மட்டும் போதும், அந்த மாதிரி இருந்துச்சு. ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டையர் ஆக மாட்டாரு சார். நெக்ஸ்ட் இயரும் அவர் இருப்பாரு. அது எப்படி தெரியும்னா அது உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபைனல்ஸ் அப்ப சொல்லுவாங்க. பாத்துக்கலாம். காசுக்கு அதிகமா டிக்கெட் விற்கிறாங்க. அதெல்லாம் போட்டு வாங்கி வந்து பார்த்தா இன்னைக்கு ஸ்பெட்டா லோவஸ்ட் ஸ்கோர் இன்னைக்கு தான் கிரவுண்ட்ல. போற போல 6 தான் போல. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பக்கம் வந்து ருத்ராஜ் ஸ்டாண்ட் பண்ணி ஆடினாரு. ஆப்போசிட்ல பராக் ஆடின மிதமாக தாத்தா ஆடினாரு. அது நல்லா இருந்தது. அது மாதிரி போன மேட்ச் சென்னை ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சா அதுமாதிரி ஜெயிக்கல. ஏன்னா ஒரு 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து குஜராத்ல ரெப்ரசன்ட் பண்ணி ஆடும்போது நம்மளுக்கு அந்த டீம் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, சென்னை கம்பேர் பண்றது. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்ல அஸ்வின் இருந்தாரு. நாங்க அஸ்வின் வரப்போ சேர் பண்ணோம் ப்ரோ. நீங்க டோனி வந்ததோட சேர் பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு தான் அதிகமா இருந்தது. ஸோ அவர் அங்க ஆடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இங்க இருந்து நடராஜுமே வேர்ல்டு கப் செலக்ட் ஆகல. அதுமாரி போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ சாய்சோஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன ஏன் எடுக்கலன்ட்டு. நீங்க சிஎஸ்கே வந்து மற்ற இதெல்லாம் டிஎன்பிஎல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ கொஞ்சம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நிறைய பேர் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கவும் சேர் பண்ணவும் நல்லா இருக்கும். அதுக்கு சிஎஸ்கே பார்த்தாங்கன்னா சந்தோஷம். ஹலோ, நீ மேட்ச் எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு வைப்பா இருந்துச்சு? எப்படி வைப் பண்ணீங்க நீங்க? லைக் வியப்பாளரை தாண்டி வின் பண்ண போறோம்னு தெரிஞ்ச மேட்ச் தான். என்ன கொஞ்சம் சிஎஸ்கே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் நெவர்தலெஸ் என்டர்டெய்னிங். சூப்பர். லாஸ்ட் மேட்ச் தோனிக்கு இந்த மேட்சோட தோனி அதோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு கண்டிப்பா. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி? அதேதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஸ்டேடியம்ல வந்திருக்கேன். சோ நானும் அதுதான் நினைச்சேன். லாஸ்ட் டைம் தோனியை நேர்ல பார்த்துடலாம். I'm pretty sad that I didn't see him play. But kind of official news எதுவும் வரல. So one more season இன்னும் இருக்கலாம். பட் இல்லனாலும் இட்ஸ் ஃபைன் பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் us to ask him for more. கண்டிப்பா லாஸ்ட்ல எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல எல்லாரும் வந்து டி-ஷர்ட் It was so sweet. செம்ம gesture ஆனா சீரியஸா. It was very sweet of them to do it. Thank you so much. அப்படியே இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். அந்த அளவுக்கு வைப்பா இருந்துச்சு ப்ரோ. செம்ம மேட்ச் ப்ரோ. மெயினா சென்னையோட லாஸ்ட் மேட்ச் லீக் மேட்ச்ல இங்க. ஸோ கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். செம்மையா போலிங் போட்டாங்க. அதாவது போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் செம்ம டிஃபரன்ஸ். எப்படி போன வாட்டி வந்து போலிங்ல சொதப்பினாங்களோ இந்த வாட்டி போலிங் எதுவும் பண்ணல. சூப்பரா போட்டாங்க. அதுவும் துஷார் தேஷ்பாண்டே செம்மையா போட்டாரு. எல்லாருமே இன்னைக்கு செம்மையா போட்டாங்க போலிங். பேட்டிங்குமே கரெக்டா ஆடினாங்க, தேவையானது. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தோனியை பார்க்க முடியல அப்படின்றது. மற்றபடி சூப்பரா இருந்தது. தோனியோட லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் தோனி நம்ம ஹோம் கிரவுண்ட்ல பார்க்க முடியாது அப்படின்ற தாட்டோட தான் எல்லாரும் உள்ள போனாங்க. அது ஒரு தாட் இருக்கு ப்ரோ. அது 50%. ஆனா இன்னொரு 50% கண்டிப்பா குவாலிஃபயர் எலிமினேட்டர் ஆடி இல்ல குவாலிஃபயர் 2 வந்து ஃபைனல்ஸ் வந்து திருப்பி 6th டைம் கப் அடி போன்ற நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் ஹோப். கண்டிப்பா தோனியை பார்ப்போம். ஏன்னா தோனியோடைய கடைசி மேட்ச் இப்படி முடியக்கூடாது ப்ரோ. அவர் வந்து 6 அடிச்சு கப்ப தூக்கி கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. அதுதான் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா இருந்துச்சு. தோனி பேட்டிங் பார்க்கல, அதான் வருத்தம். மற்றபடி ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ்.
மூவ் பண்ணுங்க சார். ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி யாரும் நிக்க வேண்டாம். மூவ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்து ஃபைனல்ஸ் ரேட்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ தேங்க்ஸ். மூவ் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பிளேஆஃப்ல ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. கண்டிப்பா 3rd 4thல குவாலிஃபை ஆயிடும். ஃபைனல்ஸ் போய் ஜெயிச்சிரும், கப் ஜெயிச்சிரும், ஷோரா ஜெயிப்போம். சிஎஸ்கே MS தோனி. எல்லாம் அந்த பேரிகார்டு உள்ள நடந்து போற மாதிரி பாருங்க. ஹலோ ப்ரோ, சரி வைபா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வின் பண்ணணும், கண்டிப்பா வின் பண்ணணும். ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம், அது சரியான கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் கொடுக்கும் நம்ம டீமுக்கு. நம்ம மேட்ச் கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்ச், தோனி ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் இல்ல ப்ரோ, 18 மே 18ஆம் தேதி 26ஆம் தேதியில ஃபைனல்ஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். சோ எனக்கு என்னமோ குவாலிஃபயர் 1 தூக்கிட்டு போற போக பார்த்தா குவாலிஃபயர் 2 போயிட்டு குவாலிஃபயர் 1 ஆடி ஸ்ட்ரெயிட்டா சேப்பாக்கத்துக்கு வந்து நின்றுவோம்னு நினைக்கிறேன். சோ எக்ஸ்பெக்டிங் தட். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச்ன்றதால. தோனியோட கடைசி சீசன் மாதிரி தோணுது பார்த்தா. அதனால தான் எப்பவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, இந்த வாட்டி அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணுங்க கிரவுண்ட்லன்னு. தோனி இறங்கியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரிஸ்வி பட் நடக்கல. தோனி கிரவுண்ட்ல சுத்தி வந்தது, பால் டி-ஷர்ட் இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் வெயிட் பண்ணி பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா எங்க கிட்டேயே வந்துச்சு. பால் டி-ஷர்ட்ல இருந்து ரொம்ப பொறுமையா நடந்து வந்து எல்லாருமே சூப்பரா பண்ணாரு. சோ அவருக்கு எனக்கு அதான் தோணுது, மேபி லாஸ்ட் சீசனா இருக்கும்னு திரும்ப அவர் பண்றதை பார்த்தா. பட் பிளே ஆஃப்குள்ள போக நல்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம். சூப்பர். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க மேட்ச்? எப்படி இருந்துச்சு? தோனியோட பிளேக்காக வெயிட் பண்ணோம், அது இல்லாத ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஓகே, தோனி வரலான்றதை தாண்டி நம்ம வின் பண்ணிட்டோம். பிளே ஆஃப்க்கு ஏறக்குறைய நம்ம குவாலிஃபைட் ஆயிட்டோம். சோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு? கண்டிப்பா வருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபி கூட டூ ஆர்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சுச்சுன்னா நமக்கு ஆர்சிபிக்கு டூ ஆர்டர் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ்க்கு வந்து 26 பிளே ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மே 26 இதே ஸ்டேடியம்ல வந்து பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பர்த்டே அன்னைக்கு மே 26. ஸோ மேபி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 15 டேஸ்ல திரும்பி இதே ஸ்டேடியம்ல வருவோம்னு எதிர்பார்க்கிறோம். சூப்பரா இருந்துச்சு. தோனி தான் சாரி ப்ரோ, எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க? இல்ல வைப் செம்மையா இருந்துச்சு. பட் தோனி தான் பேட்டிங் வரல, அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் மேட்ச் வாஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. இல்ல மேட்ச் கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்ச், லாஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரியான தாட் ஹோப்ஃபுல்லி நாட் நமக்கு ஃபைனல் ஆடுவோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஆடுவோம். பட் தோனி கண்டிப்பா ஃபைனலையும் பார்ப்போம் நம்புறோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. பப்ளியோட செல்போன் பாக்ஸ் ஜோல்ஸ் வாங்க மேடம், வாங்க. கேப்ல வச்சீங்க சார். ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. உங்களோட டீம் கேப்ல எப்படி வச்சீங்க. இருந்துச்சு நீங்க மேட்ச்? எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க? ஆக்சுவலா இது லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க டோனி. இது லாஸ்ட் டான்ஸ்லாம் இருக்காது, கண்டிப்பா மறுபடியும் ஃபைனல்ல நம்மள தான் வருவோம். ஸோ ஒரு மேட்ச் இருக்கு ஆர்சிபி கூட, அவங்க இன்ஃபார்ம்ல இருக்காங்க. பட் கம்பேக் கொடுக்கறதா நம்மளோட ஸ்டைலு. கீழே விழுந்தாலும் எழுந்து வரதான் சிஎஸ்கே ஸ்டைலு. 17 வருஷமா தான் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்மள யாரும் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் ஜெயிப்போம், பிளே ஆஃப் வருவோம். ஃபைனல் லாஸ்ட் டான்ஸ் இங்கே நடக்கும். கப் அடிச்சு இதே மாதிரி ஒரு காட் ஆஃப் ஆனர் டோனிக்கு நடந்தா போகும். அதுக்கு முன்னாடிலாம் லாஸ்ட் டான்ஸ்லாம், இது லாஸ்ட் டான்ஸ்லாம் கிடையாது. இன்னொரு மேட்ச் இருக்கு, நம்ம ஃபைனல்ஸ் இங்கே தான் ஆடுவோம். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. லைட்டா பண்ணிட்டாங்க. மேட்ச் எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க? மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆர்ஆர் இவ்வளோ லோ ஸ்கோர் அடிப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் நல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். ஸோ தோனியெல்லாம் வந்து பேட்டிங்லாம் கிடைக்கணும்னு நினச்சோம். இன்னைக்கு தோனி பேட்டிங் கிடைக்கல, அதான் கொஞ்சம் வருத்தம். பட் ஆனால் இது ஃபேர்வெல் மேட்சாக இல்லை தோனிக்கு. ஸோ ஜெயிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு இன்னும் வந்து பிளே ஆஃப் போகிறது அதிகமான வாய்ப்பே இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிட்டு அங்கே எஸ்ஆர்ஹெச் அடிச்சு ஃபைனலில் போய் கப் அடிச்சுட்டு நம்ம தோனிக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் அந்த கப்பை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசன் கன்ஃபார்மா போயிருவாங்க. கண்டிப்பா ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு, அதுல தோத்தா கூட நமக்கு வந்து ஸ்டில் வாய்ப்பு இருக்கு. அவன் ஏன்னா ஆர்சிபிக்குமே ஜெயிச்சா கூட 14 மேட்ச் தான் இருப்பாங்க. பட் நம்ம தோக்க மாட்டோம். பட் கண்டிப்பா ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்ல போவோம். போயிட்டு நம்ம தான் கப் அடிக்கணும் இந்த வாட்டி. சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு எப்படி மேடம் இருந்துச்சு மேட்ச்? சூப்பரா இருந்துச்சு. நல்லா தோனி ஃபைட் பார்க்க முடியல, பேட்டிங் பார்க்க முடியல. தோனி பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் தான். ஏற்கனவே ஒரு மேட்ச் வந்து அதில் தோனியை பார்த்தேன். இப்போ பவுலிங் நல்லா பண்ணாரு, அதெல்லாம் நல்லா ஜாலியாக போச்சு, நல்லா சூப்பரா போச்சு மேட்ச். சூப்பர் மேடம். மேட்ச் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மென்ட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான தாட்லாம் இருந்துச்சு. சோ நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்களா? உள்ள போறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேட்ச் இருக்கு, ஃபைனல்ல கண்டிப்பா வின் பண்ணி அவர் ஃபேர்வெல் கொடுத்து நல்லபடியா தான் அனுப்புறோம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். ரோட் கிராஸ் இன்னைக்கு மேட்ச் இங்க ஆக்சுவலா மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. பட் ஒரே டிசப்பாயின்மெண்ட், தோனி வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. பட் இட்ஸ் ஓகே. கடைசி மேட்ச் இட் வாஸ் வெரி குட் டு வாட்ச். லைவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு வின் பண்ணாதே ஒருத்தர் அழுவானுங்க, வேற ஒரு ஆர்சிபி. அவங்க யார் சமாதானப்படுத்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு? கண்டிப்பா ஆக்சுவலி இப்படி விளையாடினா ஈஸியா ஹோம் கிரவுண்ட் வேற ஈஸியா அடிச்சிடலாம்.
என்னதான் ஆக்சுவலாக விளையாடாலும் ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா தோனி வராதுதான். பட் அப்போ வந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்போன் பார்சல் ஜுவல்ஸ் எல்லாமே கேப்ல வச்சு உங்களோட திங்ஸ் கேப்ல வச்சுங்க. 2 பேரும் எதுக்கு நிக்கிறாங்க? லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுங்க. ரோட்ல இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல மேட்ச் ஜெயிச்சோம், அந்த சந்தோஷம். ஓகே, கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் லீக், ஹோம் கிரவுண்ட் லீக், லாஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி நிறைய தாட்டோட தான் உள்ள போயிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? ஹைப் நல்லா இருந்துச்சு, வைப் செம்ம வைப். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. தோனி வரலைங்கிறது வருத்தம் தான், பட் ஸ்டில் நம்ம விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம கண்டினியூவா வந்திருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இனிமேல் ஒரு மேட்ச் அப்புறம் நம்ம போய் ஆகணும். அதனால வின் ஆகணும். கண்டிப்பா வின் ஆயிடும். 100% அவங்க எஃபர்ட் போடணும், நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க கண்டிப்பா வின் ஆவாங்க. சிஎஸ்கே கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் லீக் இது, லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் லீக் அப்படின்ற தாட் அடுத்த தடவை விளையாடுவாரு. கொஞ்சம் பயம் இருந்ததுதான், இந்த டைம் விட்டுறக்கூடாது, அவரோட லாஸ்ட் இது, ஸோ ஃபைனல்ஸ் வந்துடணுங்கிறது இருந்தது. என் பையனுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கூட்டு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமை வந்து நம்ம 140 ரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். நம்மளோட பவுலிங் லைன் ஆவரேஜ் தான் 10 ரன் போனதுக்கு அப்புறம் நம்மளோட பவுலிங் லைன் ஆவரேஜ் தான். ஸ்டில் நம்ம 140 ரன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸோ சேஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருந்தோம். ஸோ இருந்தாலும் 2-3 விக்கெட்ஸ் போனப்போ கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஆனா வந்து எல்லாமே நல்லா நடந்தது. பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுன்னு பாசிட்டிவா திங்க் பண்ணோம். தோனியோட சிக்னேச்சரோட சிக்னேச்சர்ல தேஷ்பாண்டே. ஓ, உங்களுக்கு தேஷ்பாண்டே. ரஃபேல் நடால் எப்படி டென்னிஸ் பால் அடிச்சு இது பண்ணுவானோ அதே மாதிரி அடிச்சு தலை தோனி அடிக்கும்போது இதுக்கப்புறம் திஸ் வேல்யூஸ் அன்டில் தி மியூசியம் பால் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ அல்டிமேட்டா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். நம்மளோட கிளைமேட்டை விட சிஎஸ்கே ஓட மேட்சோட வெப்பம் வேற லெவல். ரோட் கிராஸ் பண்ணுங்க. ரோட் பாஸ் கிராஸ் பண்ணுங்க. முன்னாடி தோனியோட லாஸ்ட் லீக் மேட்ச், ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்த மேட்ச் விளையாடுவாரு தலை. விளையாடாட்டி ஸ்கூல் இது ஸ்கிரீன்லயோ மென்டரோவோ இல்ல ட்ரைனிங் ஸ்கூல்ல இருந்தாலும் போதும். வெரி ஹாப்பி. சோ இன்னைக்கே வருவாருன்னு எதிர்பார்த்தோம், பட் ஸ்கிரீன்ல தான் வந்தாரு. அதுக்கே தொண்டலாம் ஆல்மோஸ்ட் போலீஸ் வந்து பேரிகேட் ஒட்ட மாதிரி இருக்கு. பிளே ஆஃப் நமக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பிளே ஆஃப் மேட்ச் அண்ட் ஃபைனல் 100% பிளே ஆஃப்க்கு வரும், ஃபைனல்ஸ்க்கு வரும். அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் RCB's கான்ட்ராஸ்ட். யா, थैंक यू. பால் கொடுத்தாங்களா? வாங்க மேடம். வணக்கம். எப்படி வைப்பா? சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல 50th வின்ன்றது 50th வின்லாம் நாங்க ஆடியன்ஸ் கணக்கு போட்டிருப்பாங்களான்லாம் தெரியல. ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பர் தேங்க்ஸ். பிகாஸ் 50th வின்ன்றது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ அதை விட்னஸ் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இன்னைக்கு நான் ரொம்ப. இல்லையே, நாங்க பாத்துட்டோமே. அவர் தான் கடைசியில வந்தாரு ஃபேன்ஸ்க்காக வெளியே. அதே மாதிரி அவர் வந்து குறும்புத்தனம் பண்ணதெல்லாமும் எங்களால பார்க்க முடிஞ்சது. தலை தான் எப்பவுமே. லாஸ்ட் நம்ம கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் மேட்ச் இது, ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் இருக்கும், ஹோம் கிரவுண்ட்ல லாஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லாம் இருந்துச்சு. ஃபைனல் நம்ம தான் வரப்போறோம். நான் ஏன் அதை யோசிக்கணும்? ஃபைனல் நம்ம தான். RCBயோட வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பிகாஸ் நான் RCBக்குமே இந்த வருஷம் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. 16 இயர்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் சான்ஸே இல்ல. ஈவன் சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டரா சின்ன வயசுல இருந்தே இருந்தாலும் RCB வரணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேனா. சோ எந்த டீம் வந்தாலும் டாப் 4ல RCB வந்தா சூப்பர் தாறுமாறா இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் சென்னையில தான் பாத்துக்கலாம். ஃபைனல்ல சென்னை தான் நடக்கும். குவாலிஃபை 2 இருக்கு நம்ம கிட்ட கையில. தாராளமா வருவோம். நம்ம தலையை பார்க்க தான் போறோம். தலை வந்து பேட் செய்யலாம்னா கூட கடைசியா வந்து பேட் பால் அடிச்சாரு. அந்த பாலை கேட்ச் பிடிச்சாரு. அதுவே எனக்கு ஹாப்பி. அது ரொம்ப சூப்பர் சார், சூப்பர். பால் இருக்கு கையில. தோனியோட சிக்னேச்சர் அதே மாதிரி தலை வந்து வரல அப்படின்னு நாங்க வந்து என்னதான் இதுனாலும் அவர் வந்து ஃபேன்ஸோட இதை வந்து கவனிச்சாரு. ஏன்னா நாங்கெல்லாம் அப்பர் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலா சத்தம் போட்டுட்டே இருந்தோம், எங்களுக்கு பால் வரல. அவர் கேட்டு நிறைய டீம் பிளேயர்ஸ் வந்து தூக்கி போட ட்ரை பண்ணாங்க ரொம்ப. பட் கிடைக்கல எங்களுக்குலாம். பட் லக்கிலி எங்க அப்பா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு மனசுக்கு ரொம்ப. தேங்க்யூ. சிஎஸ்கேக்கு விசில் போடு. தேங்க்யூ. இன்னைக்கு மேட்ச் லோ டார்கெட்டா இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சென்னைக்கும் லோ டார்கெட் இருந்தாலும் மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பா போகாம எதிர்பார்த்திருந்தோம்.
விறுவிறுப்பா போச்சு. ஆனா கடைசி டோனி வருவாரு, கடைசி மேட்ச் எதிர்பார்த்தோம். நம்ம லீக் மேட்ச் சென்னையில ஹோம் கிரவுண்ட்ல லாஸ்ட் மேட்சா இருக்கும். ஃபைனல் சென்னையில இருந்தாலும் ஃபைனல் வந்தா வரனாலும் லீக் மேட்ச் இது ஃபைனல் மேட்ச். டோனி வருவார் கடைசி வரை எதிர்பார்த்தோம். அது ஒரு பெரிய ஏமாற்றமா போச்சு. ஜெயிச்சாலும் டோனி வர்றது பெரிய ஏமாற்றம். அது கொஞ்சம் இதா இருக்கு. எல்லா ரசிகர்களும் அதை எதிர்பார்த்தாங்க. டோனின்னு கத்திருந்தாங்க, விவான் டோனின்னு. அது ஒரு ஏமாற்றமா இருக்கு. இருந்தாலும் மேட்ச் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேட்ச் கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தோனியோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்ச், தோனி ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி நிறைய தாட்டோட தான் போயிருப்பீங்க. ஏன்னா இது நம்மளுக்கு டூ ஆர் டை மேட்ச் ராஜஸ்தான் கூட. சரி, வின் பண்ணா பிளே ஆஃப்லயே போக முடியும். அந்த மாதிரியான தாட் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அந்த தாட் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி டூ டை மேட்ச்ல இருந்து கம்பல்சரி ஜெயிச்சாலும் அந்த மேட்ச். அது ஹோம் கிரவுண்ட்ல இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு. எல்லாரும் பாசிட்டிவா ஹோம் கிரவுண்ட் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க டோனிக்கு. அவர் நல்ல ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. இதே டூ டை மேட்ச் வந்து வெளியில் நடந்ததுனால என்கரேஜ் இருக்குமா தெரியல. ஆனால் ஹோம் கிரவுண்ட் டூ டை மேட்ச் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சென்னை வின் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கூப்பிடுங்க பாப்பா. மேடம் நீங்க ஒரு சின்ன பேட்டி. வாங்க மேடம். எப்படி மேடம் இருந்துச்சு நீங்க மேட்ச் இதெல்லாம் வெயிட் பண்ணீங்க? ஹாப்பி தான் வின்னோட. பட் ஆனால் லைட்டாக போராக இருந்துச்சு. கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எட்ஜில் இருந்துட்டு 19th ஓவரில் போய் வின் பண்ணானுங்க. இதையுமே ஹாப்பி வித் வின், அவ்வளோதான். தோனி கிரவுண்ட்ல பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வின் பண்ணோம். அதான் அவரோட கோலும். எப்படின்னா வின் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அதான் ஹாப்பி. சூப்பர் மேம். இப்போ லாஸ்ட் மேட்ச் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு டூ ஆர் டை மேட்ச் நம்ம வின் பண்ணாதான் பிளே ஆஃப்ல போக முடியும். தோனியோட லாஸ்ட் லீக் மேட்ச், ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் அப்படி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி? நான் ஸ்டேடியம்ல அழுதுட்டேன். அவர் சுத்தி வரும்போது லாபம் ஒன்று கொடுக்கும்போது அழுதுட்டேன். தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள் கழிச்சு ஆஃப்டர்நூன் எழுந்தா ஐம் ரிட்டையரிங் சொல்லிடுவாரு. அதான் அவரு. பட் கஷ்டமா தான் இருக்கு. போன மேட்ச் ஜெயிச்சிருந்தா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிலீவ்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு. கொஞ்சம் பயமா இருக்கு. ஆர்சிபியோட ஜெயிச்சா ஓகே, பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. பிளே ஆஃப்ல நம்ம 100% போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அது சில டவுட் இருக்கு உங்களுக்கு? நம்பிக்கை தான், எல்லாம் நம்ப வேண்டியதுதான். சூப்பர் மேடம். ஃபைனல் மேட்ச் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஃபைனல் மேட்ச் நம்ம ஹோம் கிரவுண்ட் வேற. அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல், ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு நல்ல ஃபேர்வெலா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கப்பு அடிக்கணும். சூப்பர் மேடம். தேங்க்யூ. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் இன்னைக்கு தலை இறங்கல, பட் கடைசியில வந்து பால் ஜெர்சியாக தூக்கி போட்டு ரவுண்டு சுற்றி செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. எதிர்பார்த்தது வந்து அப்புறம் சின்ன தலையை பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்தோம். அவரையும் பார்த்துட்டோம், ஒரு காமிச்சோம், தம்ஸ்அப்லாம் போட்டாரு. ரொம்பவே சந்தோஷம் ப்ரோ. சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ. அதே தான் ப்ரோ. 2 பிளாக் தள்ளி உட்காந்துருந்தோம் ப்ரோ. கடைசியா ரெய்னாவை பார்க்கணுன்ட்டு 2 பிளாக் கூட்டத்திலே அப்படியே நாங்கள் வந்து இந்த சைனை வெளியே காமிச்சு அவர் கடைசியாக ஒரு தம்ஸ் அப் காட்டினாரு. சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு. அப்புறம் தான் ரிட்டர்ன் ஆனோம். எப்படி இருந்துச்சு மேட்ச்? வாங்க. எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? டி-ஷர்ட்லாம் வாங்கிட்டீங்களா? டி-ஷர்ட் கிடைச்சா உங்களுக்கு? ஆமா, டி-ஷர்ட்லாம் கிடைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பரா இருந்தது மேட்ச். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளே கிரவுண்ட்ல வந்து பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருந்தது. தோனியை பாத்தீங்களா? எப்படி வெயிட் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? தோனியை பார்த்தேன், பட் அவர் பேட்டிங் பண்ணிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பேட்டிங் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஓகே. யார் கையில இருந்து உங்களுக்கு டி-ஷர்ட் கிடைச்சிச்சு? யார் தூக்கி இருந்தா? யாரும் தூக்கி எடுக்கல. எப்படி உங்களுக்கு கிடைச்சு சொல்ல? அது நேம் தெரியல, பட் வந்து எனக்கு ரவுண்ட்ஸ் போனாங்க. வாக்கிங் போகும்போது பிளேயர்ஸ்லாம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தலைலாம் கலஞ்சிட்டு இருந்தது. நான் எஃபர்ட் போட்டு விசில் அடித்தேன். ஸோ வந்து யாருமே பார்க்கல என்ன. ஒருத்தர் வந்து பார்த்தாரு, லாஸ்ட்ல போனார். அவர் என்னை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப இதுவா இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு டி-ஷர்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு வந்து போனாங்க. தாண்டி வந்து கொடுத்துட்டு போனாங்க என் கையில. சூப்பர். செம. தேங்க்யூ. உன் நேம் சொல்லு. என் மோக்ஷிதா, கேந்திர வித்யாலயா மீனம்பாக்கம். கேந்திர வித்யாலயாவா? எங்க படிக்கிறீங்க? மீனம்பாக்கமா? சாமா மேட்ச் ப்ரோ. ஆனா கடைசியில நம்ம பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கோர் வச்சா ஒரு 15 ஓவர்ல நம்ம முடிச்சிருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவா ஆடணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தா நல்ல ரன் ரேட்லயே நம்ம நின்றுப்போம். ப்ரோ ஆர்ஆர் செம்ம வெயிட்டான டீம். அவங்களே இவ்வளவு க்ளோஸ். அதுதான் ப்ரோ. சிஎஸ்கே மாசு மத்தெல்லாம் ஜூஸ். இந்த டைலாக் எங்க போனாலும் இருக்கா. ஆர்ஆர் டீம் 200 அடிப்பாங்க ஈஸியா. 140 அடிப்பாங்க. அதுதான் ப்ரோ. சேப்பாக் ப்ரோ. எங்க கோட்டை யாராலையும் நுழைய முடியாது, நான் சொல்றேன். சரி ரைட். லாஸ்ட் மேட்ச் லீக் மேட்ச் தோனியோட ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் இருக்கும். ஊன்ல நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. மோடி பயந்துட்டே போனதா வந்துருமோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதுதான் எனக்கு போதும். சூப்பர் ப்ரோ. நம்ம செமிஃபைனலுக்கு பிளே ஆஃப்க்குள்ள எந்த அளவுக்கு நம்ம 100% குவாலிஃபைட் ஆயிருப்போம்? 100%. குவாலிஃபை ஆயிடுவோம் ப்ரோ. ஏன்னா மேல இருக்கிற எல்லாரையும் நம்ம தோக்க அடிச்சிருக்கிறோம். அதனால நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. மேல இருக்கிறவங்க நம்ம அடிச்சிருவோம். ஆர்சிபியோட எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க மேட்ச்? 100% நம்ம தான் ஜெயிப்போம். வின் பண்ணிடுவோம். ஆர்சிபி எல்லாம் கப் வரது 1% சான்ஸ் கூட இல்ல ப்ரோ. நம்ம தான் அடிப்போம். ஆர்சிபியை பாக்குறதே கோலிக்காக தான் ப்ரோ. அந்த மனுஷனுக்காக தான் ப்ரோ. அவங்க கோலி மட்டும் தான் ஆடுறாரு. அந்த டீம் எங்க ஆடுதுன்னு எனக்கு தெரியல. எங்க தலைவர் பாஃபும் லோன் கொடுத்திருக்கோம். ஒரு ஆட் இருக்குல ப்ரோ. பேமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுதான் மிச்ச டீம்லாம் பண்ணுது. கோலி மட்டும் தான் ஆடுறாரு அங்க. சூப்பர் ப்ரோ. சமாவை ப்ரோ. Sorry, I don't know Tamil. So how do you feel? How's it match? I am from Bengal, but I am a childhood friend of MS Dhoni. I am really happy because the playoff hopes are still alive. I wish all the best, and I am wishing all the best to MS Dhoni and Chennai Super Kings team. I am from 2008. I am following CSK, and I am coming from Bangalore. I don't stay here, but so it means a lot to me. The way we. Are you disappointed for Dhoni did not come to batting? Yeah, but we will qualify. If we qualify for the playoffs, then obviously we will see him bat. It's not the end, so let's not be disappointed and celebrate the win of CSK. What's your expectation of CSK versus RCB match in final league match? See, expectation, I don't want to say it because if I am superstitious, so I don't want to say it. But whatever, I always, you know what I want, so that's evident from the jersey I'm wearing. But yeah, I will wish all the best. Are you believe Ishala Cup namde for RCB? No. Okay, super. Thank you. சூப்பர் வைபா இருந்தது. கடைசி மூமெண்ட் தான் மாசா இருந்தது. தோனி வந்து ஆடலன்னு நினைச்சோம். அப்புறம் கடைசியில அவரே வந்து எல்லாம் தூக்கி போடும்போது சூப்பர் மாசா. டி-ஷர்ட் நீங்க வாங்குனீங்களா? தோனி கையில இருந்து பிடிச்சீங்களா? தோனி கையில இருந்து பிடிக்கல, தீக்ஷனா கையில இருந்து. சூப்பர். ஓகே, தோனியோட பேட்டிங் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதான் அந்த ஃபீலிங் தான் இது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. ஓகே, மேட்ச் நம்ம கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டூ ஆர் டை மேட்ச், தோனியோட லாஸ்ட் ஹோம் மேட்ச், தோனி ரிட்டையர்மென்ட் ஸ்பீச் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் அந்த தாட்ல தான் நீங்க போனீங்களா? மேட்ச்ல எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் தோனி நெக்ஸ்ட் இயரும் ஆடினா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர். நம்மளுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் கேம் பொறுத்து தான் அது. கண்டிப்பா ஆர்சிபியோட நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச். சோ அதுவும் விராட் கோலி வெர்சஸ் தல தோனி எப்படி இருக்கும் மேட்ச்? இந்த மாதிரி சொல்லி அதுக்கு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஹைப் தரீங்க, பார்க்கலாம் அவங்க எப்படி விளையாடுறாங்களோ. சூப்பர். Thank you. Thanks a lot. Yeah.